ஹலோ விஷாரத் பூர்வார்த் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கிராமர் போட்டுக்கிட்டு இருக்கோம். இம்பார்ட்டண்ட் உங்கள் GMV QA புக்கில் பேஜ் நம்பர் 45 இருக்குது பாருங்கள். 4th क्वेश्चन, क्रिया किसे कहते हैं, कर्म की दृष्टि से उसके कितने भेद हैं, உதாரண சகித் ஸ்பஷ்ட कीजिए. கிரியா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வேர்பு. ஏற்கனவே உங்களுக்கு சங்ஞான்னா நவுன், சர்வநாம்னா ப்ரொனவுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது கிரியா பார்த்துட்ருக்கோம். கிரியானா வெர்பு. வெர்பு என்று எதை அழைக்கிறோம்? செயலின் அடிப்படையில் அதில் எத்தனை வகை இருக்கிறது? எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. जिस विकारी शब्द से किसी व्यापार का करना या होना पाया जाए उसे क्रिया कहते हैं. அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு செயலை ஒருவன் செய்யும் பொழுது அவன் செய்கின்ற அந்த செயல், ஆக்ஷன், அதுதான் கிசி வியாபார்னா, இந்த வியாபார் கிடையாதுங்க. ஏதாவது அவன் செய்கிற செயல், அவன் என்ன செய்கிறானோ அதை வைத்து தான் அவன் செய்கின்ற செயல், அதன் விளைவு, ஒரு நிகழ்வு நடப்பது, ஒரு செயல் செய்யப்படுவது, இது ரெண்டும் தான் நமக்கு கிரியா அப்படின்னு அழைக்கிறோம். சங்ஞானா தெரியும் உங்களுக்கு, நவுன், பெயர் சொல். யா சர்வநாம் அல்லது சர்வநாம் அப்படின்னா பிரதி பெயர் சொல், ப்ரோனவுன். இது சங்ஞானா எது, இனி இப்போ ஒரு இடத்தின் பெயரையோ ஒரு ஆளின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ குறிக்கும். சர்வநாம்ன்றது ஹீ, ஷீ, இட்டு, தே, அதாவது வகு, யகு, ஏ, வே, மை அந்த மாதிரி குறிக்கும் சர்வநாம், ப்ரோனவுன். அல்லது கர்ம, அவங்க செய்கிற அந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷன், அந்த காரியம், அந்த வார்த்தை லிங்குனா ஸ்திரீலிங், புல்லிங் ரெண்டு இருக்குது, ஆண்பாலா பெண்பாலா, அதன் அடிப்படையில். அதுக்கப்புறம் வச்சன்னா உங்களுக்கு தெரியும், ஏக் வச்சன், பகு வச்சன் ரெண்டு இருக்குது, சிங்குலர், ப்ளூரல். அது சிங்குலரா ப்ளூரலா, ஆண்பாலா பெண்பாலா, இதை பொறுத்து, அதாவது கர்ம கே லிங்க் வச்சன் கே அனுசார் கிரியா கே ரூப் மே பரிவர்த்தன் ஹோத்தாக, அந்த வெர்பில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெர்பு மாறுபடுகிறது, அது ஆண்பாலா பெண்பாலா, சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துட்டு தான் அந்த வெர்பில் வார்த்தை மாறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கர்ம கி திருஷ்டி சே கிரியா கே தீன் முக்கிய பேதுக. செயலின் அடிப்படையில் கிரியாவில் 3 முக்கிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பேதம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அகர்மக் கிரியா, சகர்மக் கிரியா, த்விகர்மக் கிரியா. அகர்மக் கிரியான்றது ஒரு செயல் நடக்கும்பொழுது அதன் விளைவு செய்பவர் மீதே விழுகிறது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், அகர்மக் கிரியான்னு கொடுத்துருக்காங்க. ஜிஸ் கிரியா கா கோயி கர்ம நகி ஓத்தா, அதாவது இவங்களால் எந்த செயலும் செய்து முடித்து அது மற்றவங்களுக்கு போய் சேராது. உஸ்கோ